ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சமயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் தான். சாம்பாருக்கு எல்லாமே பண்ணியாச்சு. அதை வந்து உங்ககிட்ட காமிக்க தான் போகிறோம். ஏன் இவ்வளோ நாள் வீடியோஸ் வரலன்னா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு சொல்கிறது தெரியல. வீட்டில் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. கோயில் பக்கமும் போக முடியல. என்னன்னே தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதே நான் இருக்கேன். இத்தனை நாள் வீடியோ போடலைன்னா நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்படுவீங்க, ஏதாச்சும் அப்படின்னு கேட்பீங்க அப்படின்றதுக்காக தான். வாங்க பார்க்கலாம். சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து நம்ம வேக வச்சுருக்கோம். அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோம் தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம். சாம்பார் வேக வைக்க நம்ம என்னென்ன போட்டிருக்கோன்னா பருப்பு, முக்கியமாக பருப்பு வேணும் சாம்பாருக்கு வேக வைக்க. பருப்பு கடவுளை, பாப்பா சிரிக்கிறா, என்னடா பாட்டுக்கு உழம்பிட்டுருக்கா அப்படின்னு. பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் தக்காளி, அவ்வளோதான் போட்டு வேக வைப்பாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா தட்டி கூட போடலாம், இல்லைன்னா தூள் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம், தூள் போட்டு பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சைடெலாம் தூள் கிடைக்காது. அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். வேக வச்சாச்சு. பாப்பா வேற அழுதுட்டுருக்கா. காய் வந்து வேக வைக்க வந்து நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டோம். நம்மக்கிட்ட அதுதான் இருக்குது. அப்புறம் தாளிக்கு வந்து நம்ம இதை வெட்டி வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே போட்டு தாளித்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடல் எண்ணெய், இந்த எண்ணெய்னாலும் ஊற்றலாம். சமையலுக்கு தேவையான எண்ணெய். நாங்கள் கடல் எண்ணெய் ஊற்றுறோம். அப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற தக்காளி, மிளகாய், வெங்காயம் இதை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா பொடியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. அது மாதிரி உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வருஷா பாப்பாவை பார்க்கலாம். வருஷா பாப்பாவை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவ ஃபோனை வச்சுக்க என்ன பண்ணுறா அப்படின்னு இந்த பார்த்துட்ருக்காங்க பாருங்க. பாப்பாவுக்கு 1 வயசாகி 2 நாள் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 2 நாள் இருக்கும். 15 தானே அவள் பிறந்த நாள். 1 வயசு பாப்பா. உங்கள் வருஷா பாப்பா அங்கே இருக்காங்க பாரு. பேசுங்க அவங்கக்கிட்ட. உங்களை பார்க்க தானே வந்திருக்காங்க. ஏன் பேச மாட்டீங்களா? பேசுங்கடா அம்மா. குட்டியம்மா, ஹர்ஷம்மா, 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 ஹர்ஷக்கம்மாயிலே. அப்புறம் அப்பா, அப்பா, அம்மா, அக்கு அக்கு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கல்ல. அப்புறம் அவங்க 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்று அப்பா சொல்லுவாங்க, இன்னொன்று அம்மா சொல்லுவாங்க. அப்பா தான்
அடிக்கடி வரும் அவங்க வாயில். அம்மா எப்போவுமே ஒரு கதை வருவேன். அப்பா தான் வருவார். நம்ம பாசக்கார அப்பாவாம்மா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க வீடியோ வந்து. நான் வந்து கொஞ்சம் மனசு எனக்கு வந்து சரியில்லை, அதனால் எடுக்காமல் எனக்கு வீடியோ எடுக்க மனசு இல்லை. அது எதையும் நினச்சிக்கிட்டு அதனால தான் வீடியோ வராமல் இருந்துச்சு. சரி, நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஏதாச்சும் ஒன்று அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ போட்டேன். சாம்பார் கூட சும்மா சரி போடுவோம், வீடியோ போடுவோமே தான் அப்படியே போட்டு விட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை தாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இதுக்கு தான் வேலைக்குன்னா பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது, தனியாக சம்பாதிக்க போகிறாளா அப்படின்னு. அதனால தான் அந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. மற்ற இடத்துலையும் சொல்லி மற்ற இடத்துலையும் அவள் ஃபோன் போடிச்சு ஓடடா அப்படி இப்படின்னு வெளியே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னடா அது அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படி, நம்ம இவங்களை கட்டினா தவிர அது என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நமக்கு சங்கடமாக இருக்குது. எல்லாம் நன்மைக்கே, ஒன்றும் அப்படி தப்பாக நடக்காது. எனக்கு ஆண்டவர் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை எனக்கு வந்து கொடுக்க மாட்டார், நான் நம்புகிறேன். அப்படி கொடுத்தாலுமே நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்னென்னா, அது வந்து பூ மார்க்கெட்டில் வந்து இந்த ரோஸ் பூலாம் விற்கும்ல, அதை மொத்தமாக வாங்கி தனித்தனியாக கவரில் கட்டி கொஞ்சம் அதிக ரேட்டாக வச்சு விற்றா நமக்கு அதில் லாபம் தானே அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா தெரியும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியாமல் போயிடும். அதுக்கும் தனி வீடியோ போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் பாய் சொல்லிடுங்க. அவங்க படுத்துக்கிட்டாங்க பாருங்க வருஷா. பாயாமா, பாயா பாயா கேலானி. ஆ